வேணும்னா நம்ம சுண்டைக்காயை பத்தி சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க கேப்போம். நம்ம சுண்டைக்காய இந்த நுண் ஊட்டச்சத்துகளின் சேமிப்பு கிடங்குன்னு சொல்றாங்கய்யா. அம்புட்டு ஊட்டச்சத்து வந்து சுண்டைக்காயில இருக்கு. சொன்னா நம்ப மாட்டியே, சுண்டைக்காயில இரும்பு சத்து முதற்கொண்டு இருக்குயா. இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி தேவை அப்படின்னு. அதெல்லாம் சுண்டைக்காயில அம்புட்டு அதிகம் பாத்துக்கோங்க. அது இந்த காலகட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வேணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதுவும் ரொம்ப தேவை. இந்த செல்லு எல்லாம் உடம்புல பாதிப்பு அதிகமா அடைகிறனால தானே பல நோயை வந்து விடுது. அதை பூரா இது வந்து சரி பண்ணுதுன்னா பாத்துக்கோங்க. நம்ம உடம்புல கிருமிகளை அழிக்கிறதுல இருந்து கொழுப்ப கரைக்கிறது வரைக்கும் அம்புட்டு வேலையை பாக்குதியா. அடேங்கப்பா. வாய்ப்புண்ணு சொத்த பல்லு வர்றதையெல்லாம் தடுக்குது. நரம்பு மண்டலத்தை வந்து எப்பவுமே அப்படி சுறுசுறுப்பா வச்சுக்கிற உதவுது. இந்த செரிமான சக்தியை தூண்டியா உடம்புல நச்சுக்கெல்லாம் வெளியேறதுக்கு சுண்டைக்காய் உதவுதியா. ஒரு நிமிஷம், இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் அப்படி கையில கொடுங்களேன். இந்தாங்க புரியுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.